ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலான்ட்டு. ஏஐ பேஸ்டு ட்ரேடிங் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் ஏஐ பேஸ்டு ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அதோட அவுட்புட் என்ன, அதோட நிஜமாலே அதோட யூசேஜ் எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வந்து பெய்டு வெர்ஷனாக இருக்கும் சாட் ஜிபிடி. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நீங்கள் ஒரு 3 ஃபைல் மேலே அட்டாச் பண்ண முடியாது, நிறைய ப்ராப்ளம்லாம் வருது, அக்யூரேட் ரிசல்ட்டும் வரமாட்டேங்குது. ஸோ பெய்டு வெர்ஷன் வச்சுங்க சாட் ஜிபிடி. அது அரௌண்ட் 500 rupees per month என்ன வரும், அதை எடுத்துருந்தேன். அது 1 year ஃப்ரீ தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சாட் ஜிபிடியை வச்சு எப்படி ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம், அதில் என்னென்னலாம் சிக்னல் தருது, என்ட்ரி என்ன கொடுக்குது, எக்ஸிட் என்ன கொடுக்குது, பிரேக் டவுன் என்ன கொடுக்குது, பிரேக் அவுட்டு, பிரேக் டவுனு, எல்லாமே எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நான் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் வியூவில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் ஈஸியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ, உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணணும்ல, அதுக்கு முன்னாடி வந்து இந்த நிஃப்டி இன்ஜினோட 5 minutes சார்ட் அதை வந்து ஒரு இது எடுத்துங்க, ஸ்னாப்ஷாட். ஏன்னா நமக்கு வேண்டியது 5 minutes, 5, 15, 1 hour, இது 3 தேவை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 minutes சார்ட் எடுத்துங்க. சும்மா 5 minutes அப்படின்னு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி 5 minutesக்கு அப்புறம் இதே வந்து 15. ஏன்னா வந்து ஷார்ட் பீரியடில் எவ்வளோ எப்படி பிஹேவ் ஆகுது, லாங் இதில் எவ்வளோ பிஹேவியர் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் எல்லா இண்டிகேட்டரும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி 5, 15 இது எடுத்துங்க. ஸோ முக்கியமாக சப்ளை டிமாண்ட் ஜோன் தேவை. ஸோ அந்த சப்ளை டிமாண்ட் ஜோனோட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக வரும். 5, 15, அப்புறம் 1 hour. 3 மட்டும் எடுத்தீங்கன்னா போதும், அதுக்கு மேலே தேவை. 1 hour, 5, 15, 1 hour மட்டும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே ஒரு அக்யூரசி கிடைக்கும். என்ன லெவல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துங்க. அதையும் ஸ்னிப் பண்ணிங்க. இந்த ஸ்னிப்பிங் டூல் ரொம்ப முக்கியம், இதை யூஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஸ்னிப் பண்ண முடியும். அதே பண்ணிடுங்க, அதை சேவ் பண்ணிவிட்டு 1 hour. ஓகேவா? இப்போ பாருங்க, இதை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. 5 minutes, 15 minutes, 1 hour ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நிஃப்டி எடுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாட் ஜிபிடிக்கு போகிறீங்க. சாட் ஜிபிடியில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்ட்டு. இல்லை நீங்களாக கொடுத்தாலும் அதோட அவுட்புட் என்ன வரும்னு தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஜெனரேட் ப்ராம்ப்ட் இன்ஜின் ஃபார் இன்ட்ராடே பிரேக்அவுட். ஜெனரேட் ப்ராம்ப்ட் இன்ஜின் ஃபார் இன்ட்ராடே பிரேக்அவுட் இன் நிஃப்டி அப்படின்னு கொடுங்க. ஓகேவா? ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்காதீங்க. ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கம்மியாக தான் காட்டும். ஸோ ப்ராம்ப்ட் அதை ஜென்ரேட் பண்ண சொல்லிவிட்டு, ப்ராம்ப்டே ரொம்ப முக்கியம், ப்ராம்ப்ட் இன்ஜினே நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் இந்த வேர்டு. ஓகேவா? இதை கொடுத்துட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே என்ன பண்ணோன்னா, அதே வந்து இன்ட்ராடே பிரேக் அவுட் இன்ஜின் பாருங்கள் என்னென்னலாம் ரிசல்ட் கொடுக்குதுன்ட்டு. நிஃப்டி மாஸ்டர் ப்ராம்ப்ட். ஸோ
So copy and use anytime. Use latest 5-minute chart, also for 1 hour, 15-minute, 1-day chart. என்னென்னலாம் அது டிடெக்ட் பண்ண பாருங்க. சிபிஆர், சூப்பர் ட்ரெண்ட், போலிங்கர் பேண்ட், விவேப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லிக்விடிட்டி, வால்யூம், ஐடென்டிஃபை ஏர்லி பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட், இது எல்லாமே கண்டுபிடிச்சிடும் அது. அப்புறம் அவுட்புட் ஃபார்மேட், இந்த அவுட்புட் ஃபார்மேட்டில் அது வந்து அவுட்புட். If you want, I can say this memory when I say intraday break out, use this format. இது நீங்கள் அப்படியே எடுத்துங்க, இதை காப்பி பண்ணிங்க. ஓகேவா? நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணலாம். ஆட் ட்ரேடிங் பிளான், பிரேக் அவுட் பிளான், பிரேக் அவுட், then probability of market. Add a trading plan, breakout and probability of market direction. And bias தெரியும்ல, market direction promise. இதையும் கொடுத்துட்டீங்கன்னா இது add trading direction from எல்லாமே இது ஆட் பண்ணு. ஸோ இது கிரியேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லி என்ஹான்ஸ்ட் இன்ட்ராடே பிரேக் அவுட் இன்ஜின் ஃபார்ம். ஸோ வந்து இப்போ தான் ஃபுல்லி என்ஹான்ஸ்ட் இன்ட்ராடே பிரேக் அவுட் பிளான் கொடுத்துருச்சு. ஓகேவா? இன்ட்ராடே இண்டிகேட்டர் இன்ஜின், பிரேக் அவுட் இன்ஜின் எல்லாமே கிடச்சிச்சு. இது போதும் நமக்கு. இன்ஸ்டிடியூஷனல் ஹேண்ட் கிரேட் எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரிசிஷன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து காப்பி பண்ணி, ஓகேவா? இது இப்போதைக்கு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி, ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருப்பீங்களா, ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா 5 minutes 15 minutes, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே போடுங்க. 5 minutes 5 15 1 hour மூணுமே அட்டாச் பண்ணிடு. இப்போ வந்து ப்ராம்ப்ட் இருக்கு, எல்லாமே அட்டாச் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பண்ண அப்புறமா என்ன வரும்னா ஃபுல்லாக அதே எல்லாமே வந்துடும் பாருங்க. ஓகே, என்னென்னலாம் வந்து பாருங்க. அவுட்புட் ஃபார்மேட், ஓகே. இப்போ வந்து இதை காப்பி பண்ணிங்க. ஜெனரேட் இன்ட்ராடே பிரேக் அவுட் இன்ஜின் சம்மரி காப்பி பண்ணிட்டு இப்போ அதை அனலைஸ் பண்ணி, ஏற்கனவே நீங்கள் ஃபைல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதை பேஸ் பண்ணி அதே அனலைஸ் பண்ணிவிடும். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துரும். வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு டேட்டா வந்து ரொம்ப கிளியராக கிடைச்சிடும். என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள். பார்த்தோம்னா நமக்கு ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். என்னென்னலாம் எதெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், எதெல்லாம் பிரேக் அவுட் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் வந்து 5 minutes 15 minutes 1 hour இது எல்லாமே உங்களுக்கு வேணும். ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் பயாஸ். ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா பார்க்கலாம் என்னென்னு. 1 hour சார்ட்டோட மைல்டு பியரிஷ் டு நியூட்ரல் சார்ட் வந்து பியரிஷ் டு நியூட்ரலில் இருக்குது. கீ அப்சர்வேஷன்ஸ் என்னென்னா, ப்ராஜெக்ட் 26260 26300 சப்ளை ஜோனை வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படி சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ 1 hour 26 இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அது கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கும். அந்த 260 to 300 ரிஜெக்ஷன் அங்கே இருக்கா, இங்கே அதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்கா. லாஸ்ட் 4 கேண்டில்ஸு ப்ரைஸ் இஸ் சிட்டிங் அட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அப்புறம் லோயர் டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம், நெக்ஸ்ட் வந்து லோயர் டைம் ஃப்ரேம். லோயர் டைம் ஃப்ரேம்னா அந்த விவேப் கிட்ட ப்ரைஸ் அண்டர் தி விவேப்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அதுக்கு கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது. இதுதான் விவேப் சிக்னல். இந்த விவேப் சிக்னலுக்கு கிட்ட வந்து இருக்குதுன்னு சொல்லுது 15 minutes சார்ட்டில். ஸோ அந்த அனாலிசிஸும் வந்துடுச்சு. ஓகேவா? நான் 15 minutes மூவ் பண்ணுறேன்.
ஸோ அந்த அனாலிசிஸும் உங்களுக்கு வந்து அது சொல்லிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ராம்ப்டே அதே ஜென்ரேட் பண்ண வைக்கிறீங்க. நீங்கள் கொடுக்கல ப்ராம்ப்ட், அதே ப்ராம்ப்ட் இன்ஜினை வந்து ஜென்ரேட் பண்ண வைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுக்கலாம். ஸோ 15 minutes வச்சு அதுவுமே கொடுத்துச்சு. சீக்கிரம் லோயர் ரைஸ் விவே ஆப் 15 minutes அது சப்போர்ட் கிளியராக கொடுத்துச்சு பாருங்க. 26, 172, 154 அங்கே வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குதுன்னு சொல்லிடுச்சு. 172, 154. ஓகேவா? அது மைக்ரோ ட்ரெண்ட் 5 minutes சார்ட்ல அதை பண்ணிடுச்சு. கடைசியில் என்னன்னா இதுதான் முக்கியம், அப்சைட் பிரேக் அவுட் ஜோன் எப்போ நடக்குதுன்னு பாருங்க. பிரேக் ஆகும் 26242 to 26260. இந்த மேஜர் சப்ளை இருக்கா? ஸோ இது அப்போ பிரேக் அவுட் ஜோன் வந்து இந்த லெவலில் தான் நடக்கும். அதோட பிரேக் அவுட் ஸ்ட்ரென்த் வந்து 62% தான் இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரென்த். ஆனால் டவுன் சைடு வந்து ஜாஸ்தி, 78% வந்து டவுன் சைடு. அதோட பிரேக்கு ரீடெஸ்ட் எல்லாமே வந்து 172, 154 மறுபடியும் டார்கெட் 2600 வரைக்கும் போகும்ட்டு அது கரண்ட்டாக அது ப்ரிடிக்ட் பண்ணுது ChatGPT. நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி அபோவ் பிலோ, எங்கே லிக்விடிட்டி ஜோன் இருக்கோ அதுவும் பண்ணிடுச்சு. ரீடெஸ்டிங் பை ஸ்டாப்ஸ். ஸோ லிக்விடிட்டி ஹையர் இது லோயர் இதுவுமே கொடுத்துச்சா பாருங்க. எல்லா டீட்டெயிலும் வருதுவாங்க. லிக்விடிட்டி மேப், மொமெண்டம் அண்ட் வால்யூம் அனாலிசிஸ், செல்லர் டாமினேட், அப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன், ப்ராபபிலிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் நமக்கு தெரியாது நார்மலாக மார்க்கெட் வந்து அப்பாக போகுமா டவுனாக போகுமான்ட்டு. ஆனால் பியரிஷ் சிக்னல் கிளியராக கொடுத்தது. 58% வந்து பியரிஷாக இருக்கும் மார்க்கெட்டுன்னு சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே என்ன, நீங்கள் பிஇ வாங்கலாம். பிஇ வாங்கிட்டீங்கன்னா உடனே வாங்கக்கூடாது, அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேக் அவுட் ஜோன் வந்த அப்புறமா பிரேக் டவுன் ஜோன் வந்தோடனே நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லது. ஃபேக் பிரேக் அவுட் வார்னிங் இருக்கும், அப்சைட் ஃபேக் பிரேக் அவுட் டேஞ்சர் இருக்கும், டவுன் சைட் ஃபேக் அவுட் இருக்கும். இது வந்து ஃபேக்காக நடக்கும். ஃபைனல் ட்ரேடிங் பிளான் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ லாங்காக போகலாமா இல்லை ஷார்ட்டாக போகலாமா? ஹை ப்ராபபிலிட்டி வந்து ஷார்ட் பிளான். ஸோ ஷார்ட்லேயே நம்ம பார்க்கலாம். என்ட்ரி பிலோ 26,187. 26 5 minutes ஷார்ட்டில் போனீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஓகேவா? இங்கே வந்து ஒரு இது நடக்குதா? ஸோ எங்கே கொடுத்துருப்பாரு 26,187. 187 இதான் இந்த லைனுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதுதான் ஷுவராக வந்து மார்க்கெட் விழுந்துடும். அது ஷார்ட் பிளான். ஸோ ஸ்கேல்ப் ஜோன் லெவலும் கொடுத்துருக்கு. 26,172 to 187 வரைக்கும் ஸ்கேல்ப் பண்ணலாம். ஃபைனல் மார்க்கெட் பேஸ் ஃபார் டுமாரோ. இதுதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு எப்படி போவோம்னா டவுன் டுவர்ட்ஸ் 26,187, 172 லெவலில் போகுது. ரிவர்சல் சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே அது நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணால் அதே 5-15 minutes 1 hour அப்டேட் போட்டு நெக்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினை ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம கொடுக்கறது இல்லை, நம்ம அதே ஜென்ரேட் பண்ண வச்சுட்டு நமக்கு வேண்டியது மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து ஜென்ரல் ப்ராம்ப்ட் அதே யூஸ் பண்ணுது. இப்போ உங்களுக்கு நம்ம பார்த்துருப்பீங்களே ப்ராபபிலிட்டியாக தேவைன்னா ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த மாதிரி என்ன வேணுமோ நீங்கள் அதே மாதிரி ஓஆர்பி போய் பாருங்கள். இப்போ நான் இது பண்ணிக்கலாம். ஓஆர்பி ரொம்ப முக்கியம். மார்னிங் வந்து ப்ரிடிக்ட் ஓஆர்பினா ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். ப்ரிடிக்ட் ஓஆர்பி ஃபார் டுமாரோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவுமே அதே கொடுத்துடும். நியர்லி அது வந்துடும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 70% அக்யூரசி இருக்குது. இப்போ எல்லாமே அதே ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. 192 லைக்லி டு ஓப்பன் பிட்வீன் 190 to 220 அந்த ஜோனில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிடுச்சு. 190 to 220 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகும். அங்கேருந்து ஓவர் ஐஏ ஜோனில் என்ன நடக்கும் அப்படின்னு ஸோ பியரிஷில் ஓப்பன் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ பாருங்க பியரிஷ் ஓஆர்பி கிளியராக வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹீட் மேப் இப்போ உங்களுக்கு ஹீட் மேப் என்ன ஹீட் மேப் கொடுக்கணும், ஹீட் மேப்னா அதுவும் கொடுத்துரும். ஓஆர்பி ஹீட் மேப் அந்த மாதிரி எல்லாமே ஜெனரேட் ப்ரீ மார்க்கெட் மாடல். இப்போது இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக பண்ணலாம். ஆனால் உங்கள் டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் நாட் ஸோ குட். இந்த ட்ரேடிங் பிளான் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த ட்ரேடிங் பிளான் எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்னு அதுவும் ரொம்ப கிளியராக உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ChatGPT பேஸ்ட்
trading. So CPR model. எல்லாமே bearish-ஆ இருக்கு. ஸோ bearish-ல இருங்க 26,187. அப்போ வந்து ஸ்ட்ராங் ஆக்சிலேஷன் 26,187 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுதான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதை வந்து நீங்களே பிடிஎஃபாக வேணும்னா generate all above details as PDF அப்படின்னு போட்டு பிடிஎஃபாகவே அதே கொடுத்து ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஒரு இதுவாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் அதுவும் ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ ஆல் அபவுட் டீட்டெயில்ஸ் ஆஸ் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வந்துட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் இதை வச்சு பார்க்கலாம். இல்லை இதே கூட அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்து ஷார்ட் சிக்னல் லாங் சிக்னல் நீங்கள் ஒன்றும் அனலைஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதே எல்லாம் அனலைஸும் பண்ணி பாருங்க என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெர்டிக்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மூவ் வந்து பியரிஷில் இங்கே வந்து 26,187 நான் நம்பர் கொடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பியரிஷில் நடக்கும்ட்டு ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இன்ஜினே அதை ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, இன்ஜின் ப்ராம்ப்ட் நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு ஆட் பண்ணுங்க என்னென்னலாம் தேவையோ. ஃபஸ்ட்டு அது பேசிக் இன்ஜின் அது கொடுக்க வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே என்னென்ன பண்ணோம் நம்ம பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து அல்ட்ரா வெர்ஷன். ஸோ இது எல்லாமே பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் பண்ணது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதையும் சொன்னீங்கன்னா அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சேவ் ஆல் அபவ் ப்ராம்ப்ட் ஆஸ் generate intraday generate in nifty intraday. அவ்வளோதான், அதே சேவ் பண்ணியாச்சு. இது ஏற்கனவே வந்துச்சு. இதில் ஒரு ப்ராப்ளம் கதை ஓப்பன் ஆகல, இது ஓப்பனும் ஆகிடும். ஃபைலு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. அதுதான் எல்லாமே வந்துச்சு உங்களுக்கு. நிஃப்டியோட நீங்கள் எப்பப்பெல்லாம் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போலாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸு உங்கள் ட்ரேடிங் பிளான் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக வந்துடுச்சு. இது வந்து நீங்கள் ஜெனரேட் நிஃப்டி இன்ட்ராடேன்னு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒன்றும் பண்ணணும், வந்து ஜெனரேட் நிஃப்டி இன்ட்ராடே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அதெல்லாம் மெமரியில் இருக்கும், அதே எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்ம பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே அந்த ஏஐ பேஸ்டு. நான் ஏஐ வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஜிபிடி சாட் ஜிபிடி 5.1 யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து மாடல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மாடல். ஸோ 5.1 இருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் அது ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டி டைரக்ஷன், மார்க்கெட் ப்ராபபிலிட்டி எந்த டைரக்ஷனில் போகுதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஷார்ட் இது அது ட்ரேடிங் பிளான் ரொம்ப முக்கியம். ஹை ப்ராபபிலிட்டி எது, லோ ப்ராபபிலிட்டி எது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் எல்லா டீட்டெயிலும் வருது. ஸோ ஒன்றுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா? சொல்லலாம். இது மாதிரி நீங்கள் நிறையா பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ப்ராம்ப்ட் இன்ஜின் அதே ஜென்ரேட் பண்ணி வச்சு அதே சேவ் பண்ணி அதுக்கே நம்ம இன்புட் 5 minutes 15 minutes 1 hour கேண்டில் கொடுத்துட்டு 3 steps. ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினே ஜென்ரேட் பண்ணுறது, அந்த ப்ராம்ப்டே யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டியதை ஆட் பண்ணுறது. ஸோ அது செகண்டு. தேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய இன்புட்டை நீங்கள் கொடுக்கலாம், அது தேர்டு. ஃபோர்த்து வந்து அது ரிப்போர்ட்டாகவே ப்ரொடியூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பண்ணிங்கன்னா சாட் ஜிபிடி அக்யூரசி வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% அக்யூரேட் ஆகுது.
70% அக்யூரேட் ஷுவராக வருது. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ChatGPT பேஸ்டு. ஸோ இட் இஸ் ரியலி ஒர்க்கிங் வெல். இது எதுவுமே தெரியலன்னு கற்றுட்டு கூட பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யா தேங்க்ஸ்.